எதிர்த்து பேசவே மாட்டேன். உண்மையிலே இந்த பொண்ணு வயசுல பெரிய உங்களை எதிர்த்து பேசாதுங்க. மாமியால விரட்டி விட்டு 6 மாசம் ஆச்சுங்க. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். என்ன பார்த்தா அப்படியேக்கா தெரியுது? பச்சை மண்ணு மாதிரி தெரியல. பச்சை மண்ணு, மழை பெஞ்சா தெரியும் மண்ணு. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். என்ன பிரச்சனை? இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழனையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்கள. ஜோரா கைத்தட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில எடுப்ப, மஞ்சோன்னா வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டாரு டர்க்கு கம்பில இல்லைங்க. டர்க்கா? முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாலும் வச்சுக்க, அத ரெண்டா கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷன் கூட பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு காண, பல சாமியாட்ட போனா கற்ப காணங்க. அங்கதான் கற்ப காணாம தெரியுது. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமி, புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானா எஃப்ஐஆர் போடுறது. ஏதாவது ஒரு மச்சனா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சோன்னா ஒரு நிமிஷம் இருடா. இப்ப என்ன பண்ண? என்னைய பார்த்து மூக்கு சிந்தின. ஓ மூக்கு சிந்தி நீ என் மேல போட்ட. என் மூக்கு சைஸ பாத்தியா? சிந்தி விட்டு அர்ஷனா நனைஞ்சு போயிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. மஞ்சோன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? இவன்ட்ட போய் கேக்குற நீ? நடுவர் அவர்கள் சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுற? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணும். நல்லா ஜோரா கை தட்டுங்க சார். சத்தியமா சொல்றேன். டேய் நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதே விட்டுருவீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதன்னு கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முகக்கட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. கவர்ல கரெக்டா குடுக்குறீங்க. ஆமா, ஊர்ல கொடுத்துட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்திருப்பேன். வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காய், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பையன் கரெக்டா சொல்லுதா? நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? நல்ல ஒயிட் அண்ட் ஷர்ட் போட்டு இருக்கிற நடுவர், உள்ளம் வெள்ளையான நடுவர். உங்களை வர்ணிச்சு யார் பேசணும்? கௌதமி பேசணும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மூந்தா பூ வாசனை வரும். கௌதமியை நினைச்சாலே பாசம் வரும். நான் உங்களை வர்ணிக்கணுங்க. நிமிந்து ஃபர்ஸ்ட் நேரா உட்காருங்க. நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் நிமிந்து பாருங்க நடுவர் அவர்களே. நான் அடுத்த மொட்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு 20 நிமிஷம் வழியில பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சள் பாருங்க, எங்க சின்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியும் தெரியும். எங்க உங்க கண்களை காட்டுங்கடா. எங்க மஞ்சோனால கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடி புடிச்சிச்சு, அதான் கருப்பா இருக்கு. உங்க கண்களை காட்டுங்கடா. இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். பனைமரத்துல சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பாக்குறவங்க இவங்க 2 பேரும். இவனே பகல்ல பாதுகாக்க முடியாது, அவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது, உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அவர்கள் இருவரும் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்க. காட்டுங்கடா கண்களை. காட்டுங்கடா. Look at me. சச்சன்னா பேட்டு, ஜானகினா பாட்டு, சிவாஜினா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. எது சக்கரையா? உண்மையிலே மோசமான வியாதி இந்த சக்கரை சுகர் வியாதி. ஏன் சார்? யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. எனக்கெல்லாம் வந்து 9 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன் மாசம் மாசம். போன மாசம் வெறும் வயித்துல தண்ணியை குடிச்சிட்டு காலையில 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாரு. போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துட்டு இது மாதிரி பேப்பர் கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டை இறந்துருக்கு, பூரா ஒழுகி
திருப்பி 1.5 மணி நேரம் தட்டியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும். நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பேன் உங்களுக்கு, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டான். நான் நிறுத்து பார்த்தா டெஸ்ட் சொல்ல போறாங்க. மஞ்சுநாதனை அங்கேதான் டெஸ்ட் பண்ண கூட்டிட்டு போனேன். நர்ஸ் மஞ்சுநாதனை பார்த்துச்சு, என்னைய பார்த்துச்சு. அவனுக்கு 2.5 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்துச்சு. போய் பிடிச்சிட்டு வாங்க. உள்ளே இருந்து கத்துறா, நரசு நிறைஞ்சிருச்சு, என்ன பண்றது, முறைய தள்ளிட்டு கொண்டு வா. அவ்வளவு சிக்கிவிட்டா மோசமான வியாதிமா. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் சொல்ற என்னாலதான் முடியும். அப்படியா? ஆனா நீங்க 4 வச்சுக்கனே, நீங்க 5 சுதி சாதாரண பேச்சாளர்ல இவங்க சங்கீத கலாபுருஷ விருது வாங்கினவங்க. சுதிப்படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? அது பணிய விளம்பரம்டா. பண்டி போல மணி இல்லடா, கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம முதல்ல அப்படி வர்றீங்க சார். நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. எங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து அப்பா நான் இவ்வளவு பேச்சு பேசினாங்களே, நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா கல்யாணம் பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு பேசுறீங்கல்ல, நிம்மதியை தொலைச்ச இடத்துல தேடாம ஏங்க தர்றீங்க? நேத்து போய் தேடணுமா, வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான் வந்தது. அக்கா, இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுக்குற. கை தட்டுக்கா பெண்கள்லாம், நல்லா சொல்ற கை தட்டுங்க. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் இந்த ஊர்ல 1000 கேள்வி கேட்பேன், நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன், நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். அந்த அக்கா வீட்ல சாப்பிட்டுட்டு கூட நான் பதில் கேட்பேன். நான் பிரசிடென்ட் வீட்ல 1 மாதத்துக்கு இருப்பேன். நான் கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டாக்கட கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீராவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்கா கைய பெண்கள்லாம். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவன எங்க பிடிச்சிட்டு திரிவிட்டது யாரு? மனைவி. பங்காளி கை தட்டுக்கா, ஆம்பளையில என்னை காப்பாத்தி விடுங்க, நம்ம தான் ஜெயிக்கணும். சார் ஒரு நிமிஷம். டேய் தம்பி சிவப்பு சட்டை, நான் யாரு உனக்கு? யாரா கருவேப்பிலை? அத்தை. யாரு? அத்தை. சித்தியா? டேய் சித்திக்கிறாயா? இங்க பாரு, வெக்கப்படாதடா. நான் யாரு உனக்கு? அத்தை. சித்தி சொல்லு. வந்தவனை பார்த்து சிரிச்சாங்கா, அழகா சிரிக்கிறானே, கருவேப்பிலை இருந்தாலும் அழகா இருக்கானே, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப அப்பாண்ணா பேச்ச கேட்டு சிரிச்சானா இவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனு வந்த உடனே அவன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான், இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கு போல வேணான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த பாருங்க, இந்த கைய கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்க எல்லாம் கை தட்டுறீங்க. கல்யாணம் ஒண்ணு ஆச்சுன்னா என்னை விட மொக்க பிகர் தான் பொண்டாட்டி. அவரை ஞாபகம் சொல்லுங்க. பங்காளிகளே நீங்க கவலைப்படாதீங்க, இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. நீங்க தைரியமா இருக்க, நம்ம பாத்துக்குருவோம். சார் நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்க மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாது. இதெல்லாம் மனைவியினால வர்ற உறவு. வரும். கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா குடுக்க மாட்டோம். குடுக்க மாட்டியே. இந்த ஊர்ல நிறைய முதிர்கன்னிகள் இருக்காங்கன்னு அண்ணன் சொன்னாங்களே, அதெல்லாம் அந்த காலத்துல தான் முதிர்கன்னிகள் இருந்தது. இந்த காலத்துல ஊருக்கு 10 பேர் கல்யாணம் வந்தா முதிர் கண்ணன்கள் தட்டுக்க கைய. உண்மைனா? யாருக்குங்க பொண்ணு கிடைக்குது? கட்டிலும் காலையில எல்லாம் நிக்க பாருங்க. அப்படி இல்ல, ஆம்பளைகளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது உண்மைதான். ஆமா. என்னன்னா 25 வயசுல போய் பொண்ணு கேட்டா உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு, நீ என்ன பிசினஸ் பண்ற, கார் வச்சிருக்கியா, வீடு வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க. சம்பாரிச்சு விட்டு 35 வயசுல போய் பொண்ணு கட்டோம்னா உனக்கு வயசாயிருச்சு, நாங்க சின்ன பையனா பாக்குறேங்கிறாங்க. நாங்க எப்பதான் கல்யாணம் பண்றது? சார் நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது கட்டின பொடையோட வாடின்னு கூப்பிடுறது. அப்படித்தாம நான் ஒருத்திய கூப்பிட்டேன். நான் காதலிச்சேன் ஒருத்திய, கட்டுன சேலையோடி வாடி, உன்னை திருப்பூர்ல வச்சு காப்பாத்துறோம்னு வந்தா கூட்டிட்டு போக முடியல. சேலையை மட்டும் கட்டிட்டு ஜாக்கெட் போடாம வந்து தொலைச்சிட்டான். அதோட வேணாம் விட்டுட்டு வந்துட்டேன். நான் கேக்குறேன், இவ்வளவு பேச்சு பேசிட்டாங்களா? ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டகாலம் லிஸ்ட் போட்டு அடுக்குனாருல. நான் கேக்குறேன், நேத்திக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. ஓவா இல்ல ரூபா வாங்குனீங்கல்ல. நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா? வேலைக்காரருக்கு சொல்லுங்க. ஓ வேலை காட்டாதடா. 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் இருக்கு? 50 500 50 பேர் கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேர் வந்து
எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு வாங்க வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு. வந்ததே கல்யாண கஷ்டகாலம் சொல்றீங்களா சார்? அப்புறம் ஏன் காலங்காலமா தாத்தா பாட்டிய கல்யாணம் பண்ணி உங்க அப்பாவை பிள்ளையா பெத்தாங்க? அத மனைவி பிடிக்கலல்ல, உங்க தாத்தா சும்மா இருக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் ஏன் சார் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளையா பெத்தாங்க? அத மனைவி பிடிக்கலல்ல, அவரும் சும்மா இருக்க வேண்டியதானே? சாமியார போக வேண்டியதானே? அப்புறம் ஏன் சார் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெத்தீங்க? கைதட்டு உண்மைனா காலங்காலமா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண கஷ்டம். இந்த காசை வாங்குறதுக்கு எங்க தாத்தா ஏன் புள்ள பத்தான், எங்க அப்பா ஏன் என்னைய பத்தான், நான் ஏன் புள்ள பத்தான்னு கேட்கற அளவுக்குலாம் வந்துருச்சுடா. இதெல்லாம் தேவையாடா காசு வாங்குறதுக்கு? என்னடா சந்தேகம்? அங்க பேச முடியாம தானே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காளுங்க எல்லாம். சார் திருமண வாழ்க்கை எவ்வளவு வாழ்க்கையில சந்தோஷம் தெரியுமா? இப்ப வெறும் இட்லியை எல்லா ஆண்களும் சாப்பிட்டு பாருங்க. வெறும் இட்லியை சாப்பிடுங்க சார். சாப்பிட்டா சுவையா இருக்குமாக்கா? இருக்காது. சட்னியை தொட்டாதான் இட்லியும் சுவையா இருக்கும். ஒரு இட்லி மணக்கிறதுக்கு காரணமே சட்னி. இட்லி வந்து புருஷ மாதிரி, சட்னி வந்து மனைவி மாதிரி. ஞாபகம் வச்சுங்க. எனக்கு ஒரு சந்தேகமா, சில சட்னி ஊசி போயிருது, என்ன பண்றது? சிலர் பல சட்னி சாப்பிடுறான். தேங்காய் சட்னி சாப்பிடுறான், புதினா சட்னி சாப்பிடுறான், மல்லி சட்னி சாப்பிடுறான், சிலர் சாம்பாரை போட்டு பிணைகிறான், சிலர் பொடி வச்சு சாப்பிடுறான். இதை எந்த கணக்குல சேர்க்கிறது? சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. கல்யாண வாழ்க்கை ஆண்களுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா? அம்மா கூட இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கண்டக்டர் சீட்டு மாதிரி, யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணா உட்காரலாம், போயிட்டே இருக்கலாம். திருமணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கை ஆண்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா? டிரைவர் சீட்டு மாதிரி, ஒருத்தர் தான் உட்கார்ந்து வாழ்க்கையை ஓட்டலாம். தட்டுக்க கைய பிடிக்கலாம். தட்டிட்டீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை கண்டக்டர் சீட்டு மாதிரி, யாரு வேணாலும் உட்காரலாம், யாரு வேணாலும் போகலாம். டிரைவருக்கு பின்னாடி வாழ்க்கை, கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை டிரைவர் சீட்டு மாதிரி, ஒருத்தர் மட்டும் தான் உட்காரலாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா, ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் டிரைவர் மாறுறாங்கல்ல, பஸ்ல மாத்தி ஓட்டுறாங்களா இல்லையா? சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, மிகப்பெரிய நடுவர்னு மஞ்சுநாதன் கொண்டு வந்து விட்டுருக்காங்கல்ல, எந்த சேனல்லையாவது உங்களை பத்தியான ஒரு ரகசியத்தை நான் சொல்லியிருக்கேனா? என்ன ரகசியம்? 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எந்த சேனல்லையா சொல்லியிருக்கேனா? சத்யாக்கா நீல உங்க அண்ணன்ட்டு வரலாமா? நீ எந்த ஊர்லயே சொல்லியிருக்கேன்? அப்போ நானு இப்படிதான் நல்லவன் ஏமாந்து போறேன். அண்ணே நெருப்பு இல்லாத புகையுமா? ஒரு பொம்பளை பொய் சொல்லுவோமாக்கா? தட்டுக்கா கை. என்னைக்கா பொம்பளைங்க பொய் சொல்லுவோமா? நாங்க என்னைக்கே பொம்பளைங்க பொய் சொல்ல மாட்டோம். லேட்டா வந்த காரணம் என்னன்னு தெரியுதா இப்போ? என்னை இந்த வருஷம் தான் இங்க கூப்பிட்டு இருக்காங்க. என்னை அசிங்கப்படுத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களாடா? எந்த 4 பேருக்கு எனக்கு தொடர்பு சொல்லிட்டேனா? நீ சொல்லு சொல்லு. அப்போ மஞ்சள் மேல சத்தியம் பண்ணுங்க. தலையை காட்டு மஞ்சு. சத்தியம்டா சார். எந்த 4 பொண்ணுக்கு எனக்கு தொடர்பு சொல்லு. மரியாதை யூடியூப் போடுது. மரியாதை சொல்லு, யாருக்கு எனக்கு தொடர்பு? விரல விடுங்க. சுரேஷன் வந்திருக்காருல்ல, நீ சொல்லுமா யார் 4 பேருக்கு தொடர்பு? முதல்ல விரல விடுங்க. உன்னை பெற்றவள் அப்பா எங்க அம்மா. வேலை என் வயிற்றுல பீர வார்த்தை, பால வார்த்தை உளறிட்டானா? எங்க அம்மா. 2வது உன்னுடன் பிறந்தவள் எங்க அக்கா. உனக்காக பிறந்தவள் என் பொண்டாட்டி. உன்னால் பிறந்தவள் என் மக. 4 பேருக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? நல்ல வேலை. கை தட்டுக்கா. அப்படி பார்த்தா எனக்கு 7 பேருக்கும் தொடர்பு இருக்கு. 7 பேர். இனிமே மகாராஜா நடுவருக்கு 7 பொம்பளைக்கும் தொடர்புன்னு சொல்லு. என்ன சார்? யாரு? நீ இப்ப நம்பர் எண்ணிக்கை 1 எங்க அம்மா, 2வது எனக்கு 4 அக்கா, 5 ஆமா என் பொண்டாட்டி, 6 என் மக, 7. இப்ப 7 பொம்பளைக்கும் எனக்கு தொடர்புன்னு சொல்லு. அடப்புறாருக்கு அரப்பல கொஞ்ச நேரத்துல மண்ணவாரி தூத்துறாயா. இப்ப வந்து நீந்த நல்லவங்கிற. இந்த 7 உறவு மனைவிங்கிற ஒருத்தி வந்ததுனால தானே சார் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சார் ஒரு விஷயம் சொல்றேன், பெண்கள் நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார். குப்புன்னு அடிக்குது. இவங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன். பெருசா ஆண்கள் எல்லாம் உழைச்சு போடுறோம், பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடறாங்கன்னு அண்ணன் சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க சம்பாரிச்சைகளுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல எல்லாம் 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும்.
ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட்ஸ் பல்ப் எரிக்க தட்டுக்க கைய பின்ன. உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்ப் எரிக்கும். ஆமா. எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஓன பல்ப் மாதிரி ஆயிடும். அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, ஓல்டரே மாத்தணுங்கறேன். மாத்துங்க. பெண்ணுங்கிற ஓவியனா ஆளாளா வரையலான்னு பாக்காதீங்க. பெண் என்பது ஒரு சிற்பம் தெரியுமா நடுவரவர்கள்? அந்த சிற்பத்தை கற்பமாக்குவது ஒரு ஆம்பளை தெரியுமா நடுவரவர்களே? சார், அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க. முந்தான இருந்தாவுல புடிக்க போட்டுக்க போற நைட்டி எந்த முந்தான? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டியை மோந்து வாத்தி செத்தவன் ஆம்பளை தெரியுமா? இத்தனை ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், நான் கேக்குறேன், ஆண்களுக்கு தான் கஷ்டம் இருக்குன்னு நிறைய ஆண்கள் தண்ணி அடிக்கிறாங்கல்ல, கஷ்டம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, ஆண்களை விட பெண்களுக்கு தான் நிறைய மன கஷ்டம் இருக்கு. உண்மையை கை தட்டுக்கா. நாங்க நினைச்சோம்னு வச்சுங்க, உங்களுக்கு பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்கு, நீங்க தண்ணி அடிக்கிற மாதிரி நாங்க மனைவிலாம் சேர்ந்து புருஷன் சரியில்லை குழந்தை சரியில்லை ஏன் உங்க குடும்பமே விளங்கலன்னு நாங்க ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சு உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, யா வாடை உனக்கு தெரியாது, ஆம்பளேட்ட போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். சார், கொரோனா டைம்ல எந்த புருஷனா சம்பாரிச்சு கொடுத்தீங்களா? இல்ல. நீங்க 2 பேரும் சம்பாரிச்சீங்களா? இல்ல. நீங்க சம்பாரிச்சீங்களா? இல்ல. சம்பாதிக்காத புருஷனுக்கு 3 வேளைக்கு 6 வேளை வடிச்சு கொட்டமே தொப்பையும் தொந்தையுமா 10 மாசம் 7 மாசம் 9 மாசம் உட்கார்ந்திருக்கீங்களே ஏது? நான் கேக்குறேன், உங்க அம்மா கூட இருக்கும்போது தொப்பை வந்துச்சா? இல்ல. உங்க அம்மா கூட இருக்கும்போது எப்படி மனுஷனா இருந்த? நல்ல ஒல்லியா இருந்தீங்க. இது யாரு போட்ட சோத்துல வந்தது? மனைவி. ரைட். நாங்க இப்ப வந்துட்டோம். நீ கல்யாணம் பண்ணும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? இப்படி இருந்த. என் முன்னாடி ஒத்த கதவு தான் திறந்திருக்கும். கல்யாணம் பண்ண புதுசுல சிக்குன்னு சிம்ரான் மாதிரியே ஓடியாருவா. இப்ப 2 கதவும் திறந்திருக்கு. இப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாயா. போன வாரம் மழை பெஞ்சு கதவு இறுகிருச்சு. இப்ப கதவு இடையில மாட்டிக்கிட்டான். நான் கடப்பாறை விட்டு நம்பி வாடி 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 வந்துடுறீங்க. என் மயன் சொல்றேன், அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துட்டு ஷட்டர் போடுவோம்ப்பா. அப்பதான் அம்மா அது வாட்டில வந்துட்டு அது வாட்ல நீங்க மட்டும் வீங்கிக்கிட்டே போறீங்க. சார், நாங்க வீங்கிறதுக்கு காரணம் பூரிப்பு நடுவரவர்களே. பூதிப்பு. நாங்க வீங்கிற காரணம் பாதிப்பு. சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இவ்வளவுக்கு மனைவி நீங்களா குறை சொல்றீங்கல்ல, 1330 குறளை எழுதின வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. கும்பகோண வாசகி கிடையாது, வள்ளுவன் மனைவி வாசகி. இவ்வளவுக்கு நீங்க பேசுறீங்களா அர்ச்சந்திரன் பொய் பேசாத காரணம் வாய்மை கிடையாது. அவருடைய மனைவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் இவ்வளவு புராணங்கள்லாம் பேசிக்கிட்டு மிகப்பெரிய நடுவரா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு நாள் கூட வீட்டுல இல்லாம சுத்தி வரீங்களே, இதுக்கு காரணம் யாரு? உங்க மனைவி. இல்லன்னு சொல்லுங்க, சோறு கிடைக்காது. ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன், மேடையில போய் சொல்ல விரும்பல. சொல்ல மாட்டீங்க. நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகு. தட்டுங்க சார், இப்பயா தட்டுங்க சார் ஆண்கள்லாம். சபாஷ். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு, என் மனைவி வந்த பிறகுதான். உண்மை. இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையிலே நான் உண்மையை ஒத்துக்கிறேன். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு, 10 போயிடுச்சு. இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால வச்சிருக்கான். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம 60 போயிடுச்சு. இந்த 10 விஓ குறிச்சு தர மாட்டேங்கிறேன், அதனால விற்காம வச்சிருக்கான். நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டில் 20 ஏக்கர் தான் இருந்துச்சு, இப்போ அவ வீட்டில் 60 ஏக்கர் வந்துருச்சு. இதை மட்டும் நம்ம பிரசிடண்ட் தலைமையில கேட்டு சொல்லுங்க, நான் ஏதாவது முடிவு பண்ணி. சார், எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூட வாழ்றாங்கல்ல சார், அவ இருக்கிறதுனால தானே முட்டு போச்சு சார். 7 ஜென்மமும் நீ தாண்டி என் மனைவி நினைச்சு பாருங்க. இதான் நான் 7வது ஜென்மமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க முடிவு பண்ண கூடாது, மனைவி நினைக்கணும். அந்த 7 ஜென்மம் நீங்க எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி? 10 பெண்கள் இருந்தாலே பேச்சு பட்டைய கலப்புவேன். என்ன சுத்தி இத்தனை பெண்கள் இருக்கும்போது நான் பத்திரகாளியா ஆடுவேன் சார். நீ பத்திரகாளி ஆடுனீன்னா ஜாமிக்கு திண்ணூர் ஓட்டு அடக்கிடுவேன் பார்த்து. நான் கேக்குறேன் சார், இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, புருஷனை இயல்பாவே மனைவி நாங்களாம் அடிக்கிறோம் திட்டுறோம், ஆமா தானே? எந்த ஆண்களும் மனைவி திட்டுறா அடிக்கிறான்னு வருத்தப்படாதீங்க சார். நாங்க உங்களை அடிக்கிறது திட்டுறதும் குளத்துல கல் எறிகிற மாதிரி ஒண்ணுமே ஆகாது, ஆமா தானே சார்? ஆனா நான் கேக்குறேன், ஏன் நாங்க திட்டும் போது அடிக்கும் பொழுதும் நீங்க திரும்ப எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னது? நீங்க எங்களை திட்டிய அடிக்கிறீங்கன்னா குளத்துல கல் எறிஞ்சது மாதிரி ஆமா எதுவும் தெரியாது. நாங்க உங்களை திட்டி அடிச்சோம்னு வச்சுக்க, தேன் கூட்டுல கல் அடிச்சது மாதிரி வந்து மொய்யின்னு மொச்சு தேனும் போயிரும் கண்ணும் போயிரும், குப்புறப்படுத்து கிடக்க வேண்டிய. நிறைய ஆண்கள் கை தட்டுறாங்களே, என்ன அர்த்தம்? நிறைய கொட்டு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் தேன் கொலைவில. சார்,
இப்ப நீங்களும் உங்க மனைவி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். சரி. ஆப்போசிட்ல 4 லேடிஸ் வராங்க. ஒரு லேடி அழகா சேலை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வராங்க. ரெண்டாவது லேடி ஆஃப் சாரி பாவாடை தாவணி போட்டுட்டு வராங்க. மூணாவது மிடி போட்டிருக்காங்க. நாலாவது பெண் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அழகா வராங்க சார். சரி. நீங்களும் உங்க மனைவி போகும்போது இந்த 4 பேர்ல யார பாப்பீங்க? நான் 4 பேரையும் பார்க்க மாட்டேன், என் பொண்டாட்டியை தான் பார்ப்பேன். சார் உண்மையால்மா? ஆமா. ஏன் இவ்வளவு பாசம்? 4 பேரையும் பார்க்க, என் பொண்டாட்டியை மட்டும் தான் பார்ப்பேன். அவ்வளவு பாசம். அவ பாக்குறாளான்னு பார்ப்பேன், அப்புறம் தான் பார்ப்பேன். பார்க்கலைன்னா 4 பேரையும் பார்ப்பேன். சார் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க மனைவியை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாமா. ஆனா நடுவர்களே நான் ஒண்ணு கேக்குறேன். பத்திய சாப்பாடு புருஷனுக்கு காய்ச்சல்னு வச்சுக்கா, நம்ம வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோமா? புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த மனைவியாவது நமக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுவோமாக்கா? அவருக்கு கஞ்சியை ஊத்திட்டு அதே கஞ்சிய பத்திய சாப்பாடா சாப்பிடறவங்க தான் இந்த ஊர் பெண்கள். தட்டுக்க கைய பெண்கள்லாம். எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நீங்க பத்திய சாப்பாடு சாப்பிடுற மஞ்சுனாதா? நல்ல ரூம்ல நல்ல 15 பேரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிடுறே இல்லையா? 22 பேரா? ஆமாங்க சார். நீங்க உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க, இப்ப எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நீங்க பத்திய சாப்பாடு சாப்பிடுறீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நாங்க பத்திய சாப்பாடு சாப்பிடுறது இல்லை. ஆமா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? உழைக்கிற புருஷன் தெம்போட இருந்தா தானையா அந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொட்ட முடியும். அதுக்காகத்தான் நாங்க ஹோட்டல்ல சாப்பிடுறோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கேக்குறேன், ஹோட்டல்ல உங்களுக்கு முந்தானை எடுத்து தொடச்சு விடுறாங்களா? ஹோட்டல்ல போய் 50க்கு 100 ரூபா கொடு, முந்தானை என்ன? சார் நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். அப்ப நான் உங்களுக்கு மனைவி வேணுமாடாமா? ஏய் உட்கார்றா, நான் புதுசா வர்றேங்க. உட்கார்றா. அண்ணா உங்களுக்கு? அண்ணா செல்வனா உங்களுக்கு? அவர்ட்ட கேட்றாங்க. இந்த ஊர்ல யாராவது இவ்வளவு கை தட்டுறீங்கல, கட்ட பக்கன்னு சிரிக்கிறீங்கல்ல, யாராவது மனைவி வேணாம்னு சொல்ற கை தூக்குங்க. தெம்ப தைரியம் இருந்தா. நான் கல்யாணம் பண்ணாத தூக்குறது. ஊர்ல இல்லன்னு தூக்குறாரு ஒருத்தர். ஏக்கா யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? தெம்பு திராணி தான் சொல்லுவீங்களா? பெண்கள் காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோல் மனைவி. எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. நடுவர்களே, அந்த மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? எப்படி எத்தனை வருஷம் வாழணும்? எத்தனை வருஷம் வாழணும்? மஞ்சன்னா 100 ஆண்டு காலம் வாழணும் சார். அப்படிதானக்கா நம்ம ஆசைப்படுறோம். பூவும் பொட்டோட நாங்க வாழணும். கை தட்டுங்கக்கா. மனைவியோட வாழணும் சார். நான் கேக்குறேன், இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. இப்போ எனக்கு அடுத்ததா ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். ஆமா தானே? நான் கோயில்ல போய் வர வாங்கி 10 மாசம் சுமந்து குழந்தை பெத்துக்கிறத விட இந்த மஞ்சன்ட்ட 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு. அத மனைவி எல்லாம் பிடிக்கல, குடும்பம் பிடிக்கலன்னு பேச வந்திருக்காங்கல்ல. இந்த 2 ஆம்பளை பிள்ளைய, இந்த அண்ணனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 3 குழந்தைய கூட எனக்கு தத்து கொடுக்க சொல்லுங்க. என்னுடைய மொபைல்ல 85,000 ரூபாய் வச்சிருக்கேன். ரெடி கேஷ் இப்ப ஜிபே பண்ணி தர சொல்லுங்க. 85,000 ரூபாய்க்கு 3 பிள்ளையா? ஆமா. பிரசவ செலவே மொத்தம் 2,10,000 ரூபாய் ஆயிருக்கு. அப்புறம் ப்ராசஸ் செலவு வேற 3 லட்சம் ஆயிருக்கு. என்ன ரேட்னா கொடுக்கலாம் மாப்ள? என்னவா? 7,60,000 ரூபாய் கேக்குறாரு. கொடுத்துருவியா? 7,60,000. உனக்கு ஏன் தெரியுமா 2 ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு? பொம்பளை பிள்ளை பிறக்கல. புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறக்கும். உனக்குலாம் எப்படி பொம்பளை பிள்ளை பிறக்கு? கை தட்டுங்க. உண்மைனா? உனக்கு எத்தனை பிள்ளை? 2 பொம்பளை பிள்ளை. அதான் இவ்வளவு புண்ணியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சார். பொம்பளை பிள்ளைய பெத்த எந்த அப்பா அம்மாவுக்கும் முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது, வீட்டுல தான் சாப்பாடு. தட்டுக்க கைய பெண்கள். பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுவாங்க. மாமனார் மாமியார விரட்டி அடிச்சிருவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. சரியா? நீங்க அப்பெல்லாம் தனி கொடுத்தா நாங்கள அடிச்சிட்டு போறோம். கல்யாணம் பண்ணி நினைச்சு பாருங்க. உங்க முதல் இரவை நினைச்சு பாருங்க மஞ்சு. முதல் இரவை நினைச்சு பாரு. அதை மட்டும் நான் நினைச்சே பார்க்க மாட்டேன். ஏன்? ஐடியா சொல்லி விட்டுவீங்க தான் என்னை காலி பண்ணி விட்டாங்க. என்னாச்சு? கட்டிங் போட்டு அப்பதான் தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி கட்டிங்கா போட்டு தூங்கிட்டேன். புள்ள எத்தனை? 2 புள்ள. அது எப்படி வந்துச்சு? நம்ம கையில என்ன இருக்கு? மேல உள்ளவங்க கொடுக்குறாங்க சார். முதல் இரவு அன்னைக்கு எல்லா மனைவியும் புருஷனை பார்த்து என்ன சொல்றோம்? அவன் கூட சேராத. கேக்குறியா மஞ்சன்னா? கேக்குறது இல்ல. தண்ணி அடிக்காத. கேக்குறியா? கேக்குறது இல்ல. சிகரெட் குடிக்காத. கேக்குறியா? கேக்குறது இல்ல. பீர் அடிக்காத. கேக்குறீங்களா? கேக்கல. ஆன்ஸ் போடாத. கேக்குறியா? கேக்கல.
இதெல்லாம் கேட்காத. நீ உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துடணும். நாய் மாதிரி என் பின்னாடியே வர சுய புத்தி உங்க 2 பேருக்கு இல்லையா? சரியான கேள்வி. கை தருங்க. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனாலும் ஜெயிக்கும். ஆமா. தண்ணி அடிக்காதன்னு சொல்ற, நாங்க கேட்க மாட்டோம். சிகரெட் குடிக்காதங்கிற, நாங்க கேட்க மாட்டோம். அவங்க கூட சேராதங்கிற, நாங்க கேட்க மாட்டோம். இதெல்லாம் கேட்காத நீ உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வா தண்ணி கொடுத்து நம்ம போவோம்னா எப்படி கேட்போம் தானே கேட்கறேன். சிகரெட் குடிக்காதன்னு எங்க என்று சொல்ற? வீட்டு வாசல் என்று சொல்ற. தண்ணி அடிக்காதன்னு எங்க என்று சொல்ற? வீட்டு வாசல் என்று சொல்ற. அவங்க கூட சேராதன்னு எங்க என்று சொல்ற? வீட்டு வாசல் என்று சொல்ற. உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வா தண்ணி கொடுத்து நம்ம போவோம்னா எங்க என்று சொல்ற? நைட்டு 10:30 மணிக்கு பெட்ரூம்ல என்று சொல்ற இடத்தை பொறுத்த பொருள் மாறும். நான் என்ன கதவை உடைச்சுக்கிட்ட வெளியில ஓடியார முடியும்? அங்கதான் புருஷனை தனியா பார்க்க முடியும். அதனாலதான் சார் பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்தோண்டே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆயா வரையும் தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த அம்மா சொல்லுது ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணி வந்த உடனே புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், புள்ளைய வயித்துல சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறாள். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார் மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் தெரியுமா? அப்ப புருஷ அமைறதா என்ன புரோக்கர் கொடுத்த வரம்? சார் இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? ஆண்களுக்கு என்ன ஞானத்தை வச்சான்? சார் இதுக்கு தான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு. யார் உங்க சின்ன தமைனா? அவங்க மாமனாரு போனதானா? அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுனா? மீட்க முடியாது. கணவன் மனைவியை குழந்தையா பார்க்கணும் சார். கணவன் மனைவியை குழந்தையாக்க பார்க்கணுமா? கணவன் மனைவியை குழந்தையா பார்க்கணும், கணவன் மனைவியை குழந்தையா பார்க்கணும் சார். எப்படி தெரியுமா? எப்படி? என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சே, சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சே, குச்சால சாரலது கண்ணோடு உரி வர நினைச்சே நான் ஒண்ணு நினைச்சே என் கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்ச ஓடி. எவ்வளவு அழகு சார். நான் கேக்குறேன் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆகாத மாதிரி தெரியுதா? 60ஆம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஒரு தடவை ஆச்சு. உங்களுக்கு எந்த வருடம் திருமணம் ஆச்சு? 22/8/2001. உங்க மனைவிக்கு? பிப்ரவரி 31. மரியாதை விட்டு போயிடும். வந்தல இருந்து என்ன பிரால் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு எந்த திருமண மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு? ஆர்எம்கே திருமண மகள் தேவகோட்டை. அப்படியா? உங்க மனைவிக்கு? ராமேஸ்வரம் கடல்ல. நல்லா தெரியாது. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1. உங்க மனைவிக்கு? 10-15 சொல்லி விடுங்க. என்ன சொத்து மதிப்பா கேக்குது 10-15 சொல்றதுக்கு? நேத்து கூட பார்த்தேன்டா, 2 தாண்டா வீட்ல படுத்து கிடக்கு. நானே எங்க 2 அண்ணன்களும் போய் பார்த்தோம். நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு இருக்கடா வந்தியா? பிஸ்கட் கொண்டு கொடுத்துட்டு வரலாம்னு. கொண்டுட்டு வந்திருக்க மாட்டியே, தின்னுட்டு வந்திருக்கீங்க. டப்பா காலி ஆயிருச்சு. ஆமா, நாங்க போய் பார்த்தோம். உங்களுக்கு தான் 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு 3 பிள்ளை. நடுவர் அவர்கள் தண்ணி கொடுக்க என்கிட்ட சொல்லியிருந்தாலும் ஈரோட்ல தக்காளி விற்கிறவளா பார்த்து முடிச்சு விட்டுருப்படி மஞ்சொன்னா. பணத்துக்காக இப்படி மோசம் போயிட்டாரே மஞ்சொன்னா. என் பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, என் பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, அழுக வேண்டியவன் நான். என்னைய தவிர இவங்க கிடந்து அழுது கிடக்குறாங்க. ஆனா என் மாப்பிள்ள மஞ்சுநாதன் பாசக்காரன், ஒடியாந்து என்னைய கட்டி பிடிச்சி உருவி உருவி அழுதான் பாருங்க. ஆகா, உருவிட்டான்டா, மோதிரத்தை உருவிட்டாங்கடா. இவன் உருவுறதுல 1ஆம் நம்பர். எப்படி உருவிடுவான்? என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டா இல்ல? நான் அசிங்கப்படுத்துவேனா சார்? ஆமா. உங்களுக்கு 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு 3 பிள்ளைன்னு ஏன் சொன்னேன்? ஏன் சொன்னேன்? அவருடைய மடியில் தவழ்ந்த முதல் குழந்தையே நீங்க சார். உங்களை சேர்த்து 3 பேரு. நல்ல வேளை
என் மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை நான் தானே. ஆமா. அவள்கிட்ட வந்து சொல்லுமா, நேத்து போய் மடியில உட்கார விரட்டி விடுறாமா, நான் தானே முத புள்ள சாத்தா விட இருந்துட்டு போய் என்ன விடலாம்ல, பால் பாட்டு கேட்கறேன் தரமாட்டேங்கிறான். இந்த வெளியில எம்டி பீர்பால்களுக்கோ அல்ல அப்புறம் மாட்டி கொடுக்கலாம்ல, தரமாட்டேங்கிறாமா. சார் கண்ணவன் என் பேர் வந்துச்சு. யா கண்ணவன். ஓ எங்க கண்ணுல தூசு வந்தா உங்க கண்ணுல தண்ணி வரணும். வருதா? எங்க தண்ணி வர்றதுக்கு காரணமே இந்த புருஷன் தானே. உண்மையில கை தட்டுக்கா. என்ன நான் கேக்குறேன், இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் புருஷனால வரல அப்படின்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்கக்கா. அந்த வர தூக்கிட்டு ஒண்ணு தூக்கல. எட்டி நல்லா எட்டி பாருங்க, நல்லா நிமிந்து பாருங்க. இல்ல நீ பாதி நான் பாதி வாழணும் சார். நானா உழ வச்சனா எங்க வீட்டுக்காரர் அரிசி போடுவார், நான் காய இருந்தா எங்க வீட்டுக்காரர் குழம்பு வைப்பார், நான் துணி துவைச்சனா எங்க வீட்டுக்காரர் துணியை காய வைப்பார். நீ சாப்பிட்டீனா அவர் பாத்ரூம் போவார், நீ மாசமா இருந்தீனா அவர் குழந்தை பத்துக்குருவார். நல்ல டீலிங் சார். நான் குத்து விளக்கை ஏத்தி வச்ச உடனே தான் சார், குத்து விளக்கை ஏத்தி வச்சாதான் உங்க குடும்பமே அம்சமாகும். குத்து விளக்க அணைச்சாதான் வம்சமே உருவாகும். அந்த குத்து விளக்கை ஏன் தெரியுமா மேல் நோக்கி எரியுது? நாங்க வந்த உடனே உங்க சிந்தனையும் செயலும் மேல் நோக்கி இருக்கணுங்கிறதுக்காக தான் சார். எங்களுக்கு எங்கே மேல் நோக்கி வருது? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் சந்தோஷமா இருக்கிறான். இந்த பொண்ணுன்னு ஒண்ணு பார்த்து முடிச்சுட்டாங்கன்னா பதட்டத்துல படாத பாடுபடுறாங்க சார். நாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க முகத்துல கூட இயேசுநாதருக்கு பின்னாடி ஏற்படுற ஒளிவட்ட மாதிரி வாழ்க்கை சொட்ட விழுந்துருச்சு. இருக்கும். எப்படி தெரியுமா? எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு முன்பு சந்தோஷம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஏன் கௌதமி பேசுறேன் தெரியுமா? நான் கேக்குறேன் சார், உங்க மகளை இளவரசியா பாப்பீங்களா வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, உங்க மகளை இளவரசியா பாக்குற நீங்க இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே. தட்டுக்க கைய பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்காத்த கிளியா இந்த ஊர்ல ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா இங்கே இருக்க வேண்டியான இங்க என்ன? நாங்க எரும மாடை கட்டிக்க நீங்க அம்மா சொன்னா கூட கேட்போம். ஆட பசு மாடு. நான் கேக்குறேன், உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்களா? அததான் கேட்டேன். எங்க ஊருக்கு வேலைக்காரி வச்சிருக்காங்கன்னா வேற அர்த்தம். எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்கிறார்களா? உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. எது? அந்த மாசமானா இல்ல, ஒரு மாசம் ஆனா 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? ஏய் மாப்பிள, ஒரு மாசத்துக்கு 12,000 சம்பளம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1848. உன் வேலையை காட்டாத குறும்பி வந்து போயிடும். இவன் எவ்வளவு கார் வாடகை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காட்ட கேட்பான், அக்கா 12 எத்தனை? 24. அடாடாடா கணக்கப்புள்ள என்ன கணக்கப்புள்ள? 1,44,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாவா சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்தோடனே புருஷனுக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. நாங்க வீட்டு வேலை பாக்குறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சாப்பாடு செய்யறோம், புருஷனை பாத்துக்கிறோம், புள்ளைய பாத்துக்கிறோம். இவ்வளவு வேலை பாத்துக்கிறோமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்களான்னு நீங்க கேக்குற நியாயமான கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன், நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிடுவா, நீ போவியா? நான் கேக்குற நியாயம் தானே? நான் எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு 4 வேலைக்காரி வச்சுக்கிருவேன். அதுக்காக 4 நான் உங்க அம்மாவை மாமியான்னு கூப்பிடுறேன், நான் வேலைக்காரி அம்மாவை. உன் தங்கச்சிய கொழுந்தியான்னு கூப்பிடுறேன், வேலைக்காரி தங்கச்சியனா. இதெல்லாம் விடு, இது பிரச்சனை கிளப்பிட்டா இல்ல. இப்போ உனக்கு 2 புள்ள என்னையால பொண்டாட்டியதான் சொல்லிக்கிறீங்க, தேவையில்லாம இதுக்கு. அப்புறம் யார சொல்லுவாங்க? கேட்டதில்ல சார். படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம்னு ஏன் ஒரு கவிஞன் சொன்னா? படிக்க தெரியாத ஆண்கள்ட்ட கொடுத்து புத்தகம் என்ன ஆகுறது? தலைக்கு வச்சு தூங்கிடுவான். அதே மாதிரி பொண்டாட்டி பாருங்க சார். வாரா சொல்லுது, வாரா கிடைச்ச மனைவியா தேவாங்கா வச்சு வாழ்றா. எல்லா பெண்களும் என்ன நினைக்கிற தெரியுமா? சுமங்கலியா செத்து போகணும்னு நினைக்கிற பெண்கள் நாங்க. ஆனா 3 வருஷம் 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் என்ன தெரியுங்களா நினைக்கிறோம்? நாங்க சுமங்கலியா போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்கெல்லாம் லோலா அலையக்கூடாதுங்கிறதுனாலதான் நாங்க இங்க அம்மங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு நடுவுங்களே. நாளா முப்போகமும் விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த மிராசுதார குடும்பத்தின் மருமக சார். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் மாமனார் சொத்துல இருந்து வந்த பணத்தை வச்சு பட்டு புடவை போட்டு காட்டுக்கு செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. என் புருஷன் மிகப்பெரிய கேன் இன்ஸ்பெக்டர், கரும்பு ஆய்வாளர்னு அவருடைய மாச சம்பளத்துல எடுத்து எனக்கு பட்டு புடவை போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க சார்.
நான் பண்ண குடும்பத்துக்கு காரணமா 2 பிள்ளைய வளர்த்து கூட்டு குடும்பத்தோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் எது தெரியுங்களா? என் அப்பா வீட்ல இருந்து என் அண்ணன் வீட்ல இருந்து 1 கோடி துணி வரும்பார் சார். அந்த கோடி துணி 1 கோடி ரூபாவுக்கு போருமா நான் கேக்குறேன் சார். அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் சகலமும் போயிடுமே சார். அப்படி மனைவி ஒரு வாழ்க்கை தானே சந்தோஷம். ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட சார் இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே பொண்டாட்டி கூட வாழதான் சந்தோஷம் நினைக்கும் போது இந்த ஊர் ஆண்களை நினைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. மஞ்சுநாதன் மனைவியோடு நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கேதான் பேசுவாங்க. இவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்க ஒரு மாதிரி, அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. உண்மையில 2 பேரும் கலக்கி எடுத்திருக்காங்க. இவர் பேசினார்னா அதே மாதிரி அடிச்சு கிளப்புது இந்த அம்மா. மாப்பிள்ளையெல்லாம் விட்டான்னா வச்சுக்கோங்க, அப்பா அந்த அளவுக்கு இப்போ அடுத்து இறக்கி விட போறேன். எங்க ஊர்ல ஒருத்தர் நேத்து ஃபுல்லா தண்ணியை போட்டு தெருவில் ஆடிக்கிட்டே வந்தான். பொண்டாட்டி சொன்னா குடியாரப்பழ ஏன்டா குடிக்கிறாயின்னா, டப்புன்னு அவ காலை விழுந்து காலை பிடிச்சிக்கிட்டு நம்ம குடிக்க மாட்டேன்னா, இவன் சொன்னா ஊரே வேடிக்கை பார்க்குது, எந்திரிச்சு போயான்ட்டான். இவனும் எந்திரிச்சு போயிட்டான். வீட்டில் போய் காலை பார்த்துருக்கா, கொலுச கழட்டிக்கிட்டு போயிட்டாக்கா. இவன் சொரையை திரும்பிக்கிட்டே இருந்திருக்கா, இவன் சொரணை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கா. இன்னைக்கு என்ன ஐடியா பண்ண தெரியுமா? கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயிலில் கூட்டிகிட்டு போய் நம்ம குடிக்கவே கூடாதுன்னு 4500 ரூபாய்க்கு வெளியில் தாயத்து வந்துருச்சு கட்டி விட்டுருக்கா. மத்தியானம் 12 மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இவன் உச்சா வருதுன்னு இருக்கேன், தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுறான்னு காசை பூரா வாங்கிக்கிட்டு 5 ரூபாயை கொடுத்து விட்டுருக்கா, போயிட்டு வாடான்னு. போனவன் அரை மணி நேரத்தில் முழு போதையில் வந்திருக்கான். எதுரா காசுன்னு இருக்கா, தாயத்து போயிருந்தேன்னு இருக்கான். எவ்வளோ கூட வச்சு குடிச்சாங்கன்னா 600க்கு வச்சு குடிச்சோம்னு இருக்கான். வாழ்க்கை அவ்வளோ சீரழிஞ்சு போய் கிடக்கு. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர், ஏற்பாட்டாளர், உலகம் சுற்றும் வாலிபனாக வரக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான் மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். போலாமா? முடிஞ்சு போவோம், அவசரப்படாதீங்க. நான் சிவ சிவானு சிவன வருந்தி எல்லோ சிவவா